10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்க உள்ள நிலையில் அதனை மாணவர்கள் எப்படி அணுக வேண்டும் என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி. உயர்கல்வியை தீர்மானிப்பது 12ஆம் வகுப்பு தேர்வு என்றால் மேல்நிலை கல்வியை தீர்மானிப்பது 10ஆம் வகுப்பு தேர்வு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மொத்தம் 10,72,691 பள்ளி மாணவர்கள் தேர்வை எழுதுகின்றனர். 50,429 தனி தேர்வர்களும் இந்த தேர்வை சந்திக்கின்றனர். மொத்தம் 3,298 மையங்கள் 10ஆம் வகுப்பு தேர்வுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. 241 சிறைவாசிகளும் இந்த தேர்வை சந்திக்க உள்ளனர். இவை தேர்வுத்துறை செய்திருக்கும் ஏற்பாடுகள். கூடுதலாக அனைத்து பள்ளிகளிலும் இருக்கை வசதிகள், குழந்தைகள் நன்றாக அமர்ந்து எழுதுவதற்கு அந்த பெஞ்சு, டெஸ்க் இவற்றெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். 2 அல்லது 3 அறைகளுக்கு ஒரு இடத்துல குடிநீர் வசதியும் நல்ல கழிப்பிட வசதியும் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இது போன்ற அனைத்து வசதிகளும் இந்த 139 மையங்களிலும் இருப்பதை உறுதி செய்வதற்காக தேர்வு துவங்கும் முன்னாளிலே இன்று அனைத்து பள்ளி தேர்வு மையங்களிலும் சரிபார்க்கப்படுகிறது. மாணவர்கள் புத்தகம் மூலம் தயாராவது மட்டுமின்றி உளவியல் ரீதியாகவும் தயாராக வேண்டும் என்பது கல்வியாளர்கள் மட்டுமின்றி உளவியல் நிபுணர்களின் கருத்தாகவும் உள்ளது. ஹாப்பி மூடோட அவங்க எக்ஸாம் எழுதும்போது படித்ததை ஈஸியாக ரீகலெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அவங்க ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் படிக்கிற ஒரு இதை அவங்களுக்கு கண்டிப்பாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். அந்த பதற்றத்தினால லாஸ்ட் மினிட் அதை மறக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது, ஓவர் டென்ஷன்னால. ஸோ அந்த ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணணும்னா லாஸ்ட் மினிட் அவங்க எக்ஸாம் போகும்போது ரொம்ப ஹாப்பி மூடோட போனாங்கன்னா நிச்சயமாக அவங்க அந்த லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆனது எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் மறந்துடாது. இவங்க அந்த பதற்றத்தினால மட்டும்தான் அது மறக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிடலாம். தேர்வு அழுத்தம், பதற்றம் போன்றவை படித்த கேள்விகளை மறக்க செய்ய வாய்ப்பு உள்ளது என்கின்றனர் உளவியலாளர்கள். அந்த மறதியை போக்க ஒரு தேர்வு மட்டுமே தனது திறமையை தீர்மானிக்கிறது என்ற மனப்பான்மையை மாணவர்கள் கைவிட்டால் சாத்தியமாகும் என்பது கல்வியாளர்களின் கூற்று. இந்த கருத்து மாணவர்களுக்கு மட்டுமின்றி பெற்றோர்களுக்கும் பொருந்தக்கூடியது என்பதும் மறுப்பதற்கில்லை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அபிநயா.